புதுவையில் தொடர்கதையாகி வரும் வெடிகுண்டு மிரட்டல். ஜிப்மருக்கு செக் வைத்து மருத்துவ பிரிவுகளிலும் போலீசார் சோதனை. கம்பன் கழக பேரவை கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பிக்க முதல்வருக்கு கம்பன் கழக தலைவர் செயலாளர் அழைப்பு விடுப்பு. புதுவையில் 250 பவுன் நகையுடன் மாயமான அடகு கடைக்காரர் ராஜஸ்தானில் கைது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெடிகுண்டு வைத்ததாக பரப்பப்படும் செய்தியால் பொதுமக்கள் அதிர்ச்சியில் இருந்து வரும் நிலையில் ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து அனைத்து மருத்துவ பிரிவுகளிலும் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். புதுவையில் கடந்த சில வாரங்களாக அரசு அலுவலகங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து வருகிறது. ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் இல்லம், பிரெஞ்சு தூதரகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. RDS வகையை சேர்ந்த வெடிகுண்டு மதியம் 2:30 மணிக்கு வெடிக்கும் என கூறப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார், வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்பனாய், தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து சோதனை செய்தனர். அவசர சிகிச்சை பிரிவு, மகளிர் மற்றும் குழந்தைகள் பிரிவு, புற நோயாளிகள் பிரிவு, மருந்தகம் என அனைத்து பிரிவுகளிலும் ஒவ்வொன்றாக போலீசார் சோதனையிட்டனர். ஆனால் இந்த வெடிகுண்டு மிரட்டலும் புரளி என்பது தெரிய வந்ததை அடுத்து மிரட்டல் தொடர்கதையாகி வருவதால் பொதுமக்களிடையே மிகுந்த அச்சம் நிலவி வருகிறது. புதுவையில் நடைபெறவுள்ள கம்பன் கழக பேரவை கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கம்பன் கழக தலைவர் செல்வகணபதி MP, செயலாளர் சிவக்குழுந்து ஆகியோர் அழைப்பு விடுத்தனர். புதுச்சேரி கம்பன் கழகத்தின் பேரவை கூட்டம் வரும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு SV பட்டேல் சாலையில் உள்ள சர்க்குரு ஹோட்டலில் நடைபெற உள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். கூட்டத்தில் பங்கேற்க வரும்படி புதுச்சேரி கம்பன் கழக தலைவர் செல்வகணபதி MP மற்றும் செயலாளர் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, துணைத் தலைவர் அசோகன் மற்றும் கம்பன் கழகத்தை சேர்ந்தவர்கள் நேரில் சென்று அழைப்பு விடுத்தனர். முத்திகால்பேட்டையில் பொதுமக்கள் அடகு வைத்த 250 பவுன் நகையுடன் மாயமான அடகு கடைக்காரர் ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்டார். புதுவை முத்திகால்பேட்டை பகுதியில் அடகு கடை நடத்தி வந்தவர் ஷகில் கிஷோர். இவரிடம் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் தங்களது நகைகளை அடகு வைத்து பணம் பெற்று செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கடையை பூட்டிவிட்டு 250 பவுன் நகைகளுடன் கிஷோர் மாயமானார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர், வாடிக்கையாளர்கள் அவரை செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்ற பொழுது செல்போன் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் கிஷோர் ராஜஸ்தானில் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் ராஜஸ்தான் சென்று அவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அவருக்கு ஒரு சில நகைகளை விற்றுவிட்டதாகவும் சில நகைகளை வங்கியில் வைத்திருப்பதாகவும் தெரிய வந்தது. போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மீண்டும் அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்த போலீசார் முடிவெடுத்துள்ளனர். புதுச்சேரி அண்ணா சாலை பாண்டி ராம் தங்க நக மாளிகையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நாணயங்களுக்கென்று பிரத்யேக கவுண்டர் இன்று துவக்கி வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை செயல்படுகிறது. புதுவை நேரு வீதியில் பாண்டி ராம் தங்க நகை மாளிகை அமைந்துள்ளது. இங்கு தங்க நாணயங்களை செய்கூலி சேதாரம் முற்றிலும் இல்லாமல் வாங்கிக் கொள்ளலாம். தங்க நகைகளுக்கு இதுவரை இல்லாத வகையில் மிக குறைந்த சேதாரம் மட்டுமே. இந்த ஆண்டு பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் பொன் குவியும் அக்ஷய திருதியை முன்னிட்டு வாடிக்கையாளர்களின் வசதிக்காக தங்க நாணயங்களுக்கென்று பிரத்யேக கவுண்டர் இன்று முதல் துவங்கியுள்ளது. இதனை நிறுவனர் ரமணிகாந்த், வந்தனா அவர்கள் கலந்து கொண்டு கணபதி ஹோமத்துடன் விற்பனையை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அண்ணா சாலை ரங்கப்பிள்ளை வீதி சந்திப்பு எண் 294 இன்று 25ஆம் தேதி துவங்கப்படும் தங்க நாணயங்களுக்கான பிரத்யேக கவுண்டர் வரும் 30ஆம் தேதி வரையில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை செயல்படும். தங்க நகை சிறு சேமிப்பு திட்ட அட்டவணைகளை, தவணைகளை இந்த கவுண்டரில் செலுத்திக் கொள்ளலாம். அக்ஷய திருதியை முன்னிட்டு பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் கைராசியுடன் அதிர்ஷ்டத்தையும் சேமிப்பையும் வீட்டிற்கு கொண்டு செல்ல ராம் தங்க நகை மாளிகை வாடிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழாவில் பங்கேற்று சபாநாயகர் எம்பலம் செல்வம் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி தேசிய மற்றும் மாநில அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும், பள்ளிகள் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். இதில் தேசிய அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் புதுச்சேரி சார்பாக 5 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விளையாடியுள்ளனர். மேலும் மாநில அளவில் நடைபெற்ற வாலிபால் போட்டியில் 2 மாணவர்கள் வெற்றி பெற்று பரிசுகள் பெற்றுள்ளனர். மேலும் மாவட்ட அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டிகளில் 7 மாணவர்கள் பரிசுகளை பெற்றுள்ளனர். வட்டார அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் 51 மாணவர்கள் பரிசுகள் பெற்றுள்ளனர்.
பள்ளியின் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் சபாநாயகர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விழாவில் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், மணவெளி தொகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆசிரியர் பற்றாக்குறை இல்லாத வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், சிறந்த ஆசிரியர்களை பெற்றுள்ள அரசு பள்ளியின் பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கவனத்தை செலுத்தி பள்ளி பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற வேண்டும். இந்த ஆண்டு நடைபெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெறும் மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அரசு பள்ளிகளுக்கு தேர்ச்சி பெறும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தலா 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக தனது சொந்த நிதியிலிருந்து வழங்குவதாக அறிவித்திருந்தார். முன்னதாக நடைபெற்ற விழாவில் தமிழ் விரிவுரையாளர் முனைவர் பூங்குழலி வரவேற்புரை வழங்க உடற்கல்வி ஆசிரியர் வாசன் நோக்குவரை வழங்கினார். அரியாங்குப்பம், ஸ்ரீதர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிலவும் குறைந்த மின் அழுத்தத்தை போக்கும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் புதிய மின்மாற்றி இயக்கி வைக்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீதர் நகர், பிசிபி நகர், கோட்டைமேடு, எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக குறைந்த மின்னழுத்த காரணமாக பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இதனை சரி செய்து தரும்படி சட்டமன்ற உறுப்பினர் எனும் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் மின்துறை மூலம் 15,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் 315 கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின் மாற்றியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை தலைமை பொறியாளர் மதிவாணன், துணை பொறியாளர் சக்திவேல், இளநிலை பொறியாளர் லூர்துராஜ் மற்றும் மின்துறை ஊழியர்கள், பகுதி பொதுமக்கள் பலர் நிகழ்ச்சியில் உடனிருந்தனர். புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் சாரை பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை கடலூர் சாலையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் உள்ளது. இன்று காலை நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் வந்து கொண்டிருந்த நேரத்தில் 5 அடி கொண்ட சாரை பாம்பு நீதிமன்ற வளாகத்தில் புகுந்தது. இதையடுத்து போலீசார் அளித்த தகவலின்படி வனத்துறை ஊழியர்கள் விரைந்து வந்து அந்த 5 அடி கொண்ட சாரை பாம்பை லாபகமாக பிடித்து வனத்துறையில் ஒப்படைத்தனர். இன்று காலையில் பரபரப்பாக உள்ள நீதிமன்ற வளாகத்தில் சாரை பாம்பு புகுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அகில இந்திய மஸ்லிம் கட்சி சார்பில் காஷ்மீர் சம்பவத்தை கண்டித்து சிறப்பு அமைதிக்கான கண்டன போராட்டம் நடைபெற்றது. காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் 27 அப்பாவி சுற்றுலா பயணிகள் பயங்கரவாதிகளால் கொடூரமாக கொல்லப்பட்டதை வன்மையாக கண்டிக்கும் வகையில் அகில இந்திய மஸ்ஜித்-இ-இத்திபாதுல் முஸ்லிமின் கட்சி சார்பில் புதுச்சேரியில் இன்று சிறப்பு அமைதிக்கான கண்டன போராட்டம் நடைபெற்றது. பாரிஸ்டர் அசாசுதீன் ஓவைசி அறிவுறுத்தலின் பேரில் இந்தியா முழுவதும் AIMIM கட்சி இந்த அமைதி போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மஜ்லிஸ் கட்சியின் மாநில தலைவர் சம்சுதீன் தலைமையில் நெல்லித்தோப்பு ஈகா பள்ளி வாசல் அருகில் ஜும்மா தொழுகைக்கு வந்த பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஒன்று கூடினர். கருப்பு பட்டை அணிந்து தங்களது துக்கத்தையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்திய அவர்கள், இஸ்லாம் ஒருபொழுதும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதில்லை என்ற உண்மையை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கும் நோக்கத்தோடும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சியாகவும் இந்த போராட்டத்தை நடத்தினர். AIMIM கட்சி சார்பாக புதுச்சேரியில் நடைபெற்ற இந்த அமைதி போராட்டம் பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக ஜாதி மதம் பாராமல் அனைவரும் ஒன்றுபட்டால் மட்டுமே சமாதானம் நிலைநிறுத்த இயலும் என்பதை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்றது. வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் நடைபெற்ற மலேரியா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ராக் செவிலியர் கல்லூரி மாணவிகளின் மலேரியா விழிப்புணர்வு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை பள்ளி வளாகத்தில் நடத்தியது சமுதாய நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முருகையன் வரவேற்புரையாற்றினார். ஆரம்ப சுகாதார நிலைய தலைமை மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை தலைமை உரை நிகழ்த்தினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் குணசெல்வி, அறிவியல் ஆசிரியர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவ அதிகாரி பேசுகையில், மலேரியா நோயை பரப்பும் கொசுக்கள் உருவாகும் இடங்களான மூடப்படாத கிணறு, மூடப்படாத மேல்நிலை தொட்டி, மூடப்படாத கீழ்நிலை தொட்டி ஆகியவற்றில் மலேரியாவை உண்டாக்கும் கொசுக்கள் உற்பத்தியாகின்றன. மேலும் மலேரியா காய்ச்சலில் அறிகுறிகளாவன நடுக்கத்துடன் கூடிய குளிர், காய்ச்சல், கடுமையான தலைவலி, வாந்தி, வியர்வை, உடல் பலவீனமாக இருப்பது போல உணர்வது ஆகியவை மலேரியா காய்ச்சலின் அறிகுறிகளாகும். இந்த அறிகுறிகள் இருப்பவர்கள் அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவ ஆலோசனை பெற்று இரத்த பரிசோதனை செய்து கொண்டால் ஆரம்ப நிலையிலுமே மலேரியா காய்ச்சலை கண்டறிந்து முழுவதும் குணப்படுத்த முடியும் என்று கூறினர். உதவி சுகாதார ஆய்வாளர் ஐயனார் பேசுகையில், மலேரியா நோய் தடுப்பு முறைகளான கிணறுகளையும் மேல்நிலை கீழ்நிலை தொட்டிகளையும் கொசு புகா வண்ணம் முறையாக மூடுவது அவசியம் எனவும் எடுத்துரைத்தார். மேலும் நிகழ்ச்சியின் முடிவில் சுகாதார பணியாளர்கள், மருத்துவர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மலேரியா எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் சுகாதார பணியாளர்கள், மருத்துவர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் மலேரியா எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மருத்துவ அதிகாரி மலேரியா விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை மாணவிகளுக்கு வழங்கினார். தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நூலகத்தின் அருகாமையில் புதிய வாசிப்பு கூடம் கட்டும் பணியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார்.
புதுவை லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நூலகத்தின் அருகாமையில் புதிய வாசிப்பு கூடம் கட்டுவதற்கு 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசாணை பெறப்பட்டு பணி ஆணை வழங்கப்பட்டது. இதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. விழாவில் உள்துறை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையிலும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் முன்னிலையிலும் இப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து தாகூர் கலைக்கல்லூரியில் உள்ள பேராசிரியர்களுடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கல்லூரியின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். முன்னதாக கல்லூரியில் உள்ள தாகூர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், புதுச்சேரி அரசு உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீன்வகை மற்றும் பழவகை உள்ளிட்ட உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்து மனித உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் வியாபாரிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்து அவர்களின் கடை உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களின் அத்தியாவசிய உணவுப் பொருட்களான மீன், இறைச்சி, கறி இறைச்சி, பால் மற்றும் பழம் வகைகளின் ரசாயன பொருட்கள் கலக்கப்படுவதால் மக்கள் பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு மக்களின் நலன் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. உணவுப் பொருட்கள் நீண்ட நாள் கெடாமல் இருப்பதற்காக பார்மலின் என்ற ரசாயன பொருள் கலக்கப்படுகிறது. இந்த ரசாயனம் கலந்த மீன்கள் உண்ணுவதால் தோல், கண்கள் பாதிக்கப்படுவதுடன் வயிறு, சிறுநீரகம், கல்லீரல் பாதிப்பு மற்றும் மனித செல்களில் புகுந்து புற்றுநோயை உண்டாக்கும் அபாயம் உள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஸ்டார்ச், காஸ்டிக் சோடா, சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் போன்ற ரசாயன பொருட்கள் பாலில் கலக்கப்படுகின்றன என்று தெரிவித்தார். இதுபோன்ற தவறுகளை ஆய்வு செய்வதற்கோ பரிசோதனை செய்வதற்கோ புதுவை அரசில் சம்பந்தப்பட்ட துறைகள் 1-2 அதிகாரிகள் மட்டுமே உள்ளனர். துணைநிலை ஆளுநர் உடனடியாக உயர்மட்ட குழு அதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்தை கூட்டி ரசாயன பொருட்கள் கலந்த உணவுப் பொருட்கள் புதுவையில் விற்பனை செய்வதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீன் வகை, பழவகை உள்ளிட்ட உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்து மனித உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் வியாபாரிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்து அவர்களின் கடை உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தினார். சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 78வது அமைப்பு தின பேரவை கூட்டத்தில் கட்சியின் ஸ்தாபக தலைவர் சிப்தாஸ் கோஷ் படத்திற்கு மாலை அஞ்சலி செலுத்தப்பட்டது. சுசி கம்யூனிஸ்ட் கட்சியின் 78வது அமைப்பு தின பேரவை கூட்டம் சோசியலிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மாநில செயலாளர் லெனின் துறை தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஸ்ரீதர் சிறப்புரையாற்றினார். இதில் ஒருங்கிணைப்பாளர் அனவர்தன், மூத்த வழக்கறிஞர் சங்கரன் கருத்துரை வழங்கினார். இதில் ஏஐடியூசி மாநில செயலாளர் சிவகுமார், கட்சியின் அமைப்பு குழு உறுப்பினர்கள் முத்து, ஏழுமலை, சீனி என்ற சிவசங்கர் மற்றும் ஞானசேகர், ஆனந்தன், சத்யா, சுதாகர், ஜானி, கலைசெல்வன், ஜெகன், குமரன், சண்முகன் செல்வன், ஆனந்தகுமார், சாரதி, மாஸ்கோ உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஸ்தாபக தலைவர் சிப்தாஸ் கோஷ் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள பல்வேறு சாலைகளுக்கு 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள சன் கார்டன், ஆச்சரியா நகர், புருஷோத்தமன் நகர், பெருமாள் நகர் உள்ளிட்ட 6 பகுதிகளில் உள்ள சாலைகளுக்கு 32,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் செம்மண் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஸ்ரீனிவாசன், இளநிலை பொறியாளர் முருகன் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். ஊசுடு தொகுதி மக்களின் சுமார் 15 வருட கோரிக்கையான கூனிமுடக்கு பகுதியில் மின்விளக்குகள் அமைத்து தருவதற்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். ஊசுடு தொகுதி மக்களின் சுமார் 15 வருட கோரிக்கையான 10 கண்ணு முதல் கூனிமுடக்கு வரை சுமார் 3.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு மின்விளக்குகள் அமைத்து தர வேண்டும் என்பதே இந்நிலையின் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் அவரது சீரிய முயற்சியில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 100 மின்கம்பங்களுடன் கூடிய 90 வாட்ஸ் LED விளக்குகள் அமைப்பதற்கு அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி கூனிமுடக்கு பகுதியில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர் செல்வ பாண்டியன், இளநிலை பொறியாளர் ஹரிபுத்ரி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் உட்பட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீ திரௌபதிகம்மன் மற்றும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கல் நீரம்மன் ஆலயத்தில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
நடைபெற்ற போதையில் சிறப்பு வழிபாடுகளில் பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், முன்னாள் சபாநாயகர் சபாபதி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். விழாவில் தொகுதி செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா அரியங்குப்பம் பகுதியில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா நேற்று அரியங்குப்பம் காமராஜர் மண்டபத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் மாநில செயலாளர் அன்பழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அவரது முன்னிலையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் 60 நபர்களுக்கு சைக்கிள்களும், சாலையோர வியாபாரிகள் 5 நபர்களுக்கு தள்ளு வண்டியும், 2000 பெண்களுக்கு புடவைகளும், 500க்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு வேஷ்டியும் வழங்கப்பட்டது. 3000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அசைவ உணவும் பரிமாறப்பட்டது. விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ராமராஜன், அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் விழாவில் கலந்து கொண்டு மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு சால்வை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறினர். முன்னதாக அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா அனைவரையும் வரவேற்றார். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9005 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 108 ரூபாய். புதுவையில் தொடர்கதையாகி வரும் வெடிகுண்டு மிரட்டல். ஜிப்மருக்கு செக் வைத்து மருத்துவ பிரிவுகளிலும் போலீசார் சோதனை. கம்பன் கழக பேரவை கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பிக்க முதல்வருக்கு கம்பன் கழக தலைவர், செயலாளர் அழைப்பு விடுப்பு. புதுவையில் 250 பவுன் நகையுடன் மாயமான அடகு கடைக்காரர் ராஜஸ்தானில் கைது. தாகூர் கல்லூரி பேராசிரியர்களுடன் கல்லூரியின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை. புதுச்சேரியில் ரசாயன பொருட்கள் கலந்த உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல்.